உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன சொன்னாலும் என் பேச்சை நீ கேட்கவே மாட்டல. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் என் பேச்சை கேளு. ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷி, எனக்காக எழுந்துரு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ 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 வந்து இப்படி இரு. கண்ணை மூடிடாத, சரியா? கண்ணை திறந்தே வை ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னோட பேச்சு நீ கேப்பதானே? வெளியில பாவம் அம்மா, அப்பா, பாட்டி, அத்தை எல்லாருமே இருக்காங்க. ஆயுஷ் கூட டென்ஷன்ல இருக்கான் பாவம். உன்னை பத்தி கவலைப்படுறாங்க, முக்கியமா அம்மா. அவங்களுக்காக தயவு செஞ்சு நீ கண்ணை மூடாத. கண்ணை நீ திறந்தே வை. ரொம்ப நன்றி மாதாயே. ரிஷியை நீங்க குணப்படுத்திட்டீங்க. அவனை நீங்க இப்படியே வச்சிருங்க. மொத்த குடும்பத்தையுமே நீங்க நல்லா வச்சிருங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ரிஷியை ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே ரிஷி தான். அதுவும் முக்கியமா அத்தை. அவங்களுக்காக ரிஷியை குணப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க ஒரு அம்மா. ரிஷினா அவங்களுக்கு உயிர். அவங்க ரொம்பவே சோர்வா இருந்தாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு நீங்க தான் சந்தோஷத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் துணையா இருங்க. ரிஷி கண்ணு திறந்துட்டா. ஆண்டி என்ன திறந்துட்டா ஆண்டி? நான் தான் சொன்னல ரிஷி கண்ணு திறந்துருவான்னு. அம்மா ரிஷி கண்ணு திறந்துட்டா. அவன் கண்ணு திறந்துட்டாமா? ரிஷி உன்னை பார்த்தானா? கடவுளே உனக்கு கோடான கோடி நன்றி. என் பையன் கண்ணை திறந்துட்டான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனி அவன் குணமாயிடும். நான் உடனே அவனை பார்க்கணும். அம்மா நீலம் நீலம் உங்களுக்கு தெரியுமா, நாங்க போனப்போ டாக்டர் என்ன உள்ள போக விடல. ஆனா நான் ஃபைட் பண்ணி போயிட்டேன். நான் நேரா ரிஷி கிட்ட போயிட்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் சொன்னேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷி கண்ணு திறன்னு. எனக்காக நான் சொன்ன அடுத்த செகண்ட் அவன் கண்ணு திறந்துட்டான். சீரியஸ்? எஸ், நீ சொன்னதும் கண்ணு திறந்துட்டான். எஸ், நீ போய் கூப்பிட்டதுனால தான் அவன் கண்ணு திறந்தானா? He really loves you, Malishka. Yeah, mom. I'm so happy. நான் ரிஷி கிட்ட போறேன். சரி வாங்க, நாமளும் அங்க போலாம். நானே என் நம்பிக்கையை இழந்திருந்தேன். ஆனா கண்ணை திறந்துட்டாரு. இட்ஸ் a medical miracle. ஆனா சிஸ்டர், நான் என்னோட பிரிஸ்கிரிப்ஷனை வெளியில டேபிள்ல மறந்து வச்சுட்டேன். ப்ளீஸ் கொண்டு வரீங்களா? எஸ் டாக்டர். தேங்க் யூ. ரிஷிக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஐம் சாரி. நான் என் பையன் கண்ணை திறந்துட்டால, அந்த சந்தோஷத்துல தான் நான் உங்களை பார்க்கல. சாரி. இது பெரிய மிராக்கல். அவரு கண்ணை திறந்துட்டாரு. அவரு யார் அதிகமா லவ் பண்ணாரோ அந்த குரல் தான் அவரு கண்ணை திறந்திருக்கு. அவங்க வந்து பேசின உடனே அவரு கண்ணை திறந்து பாத்துட்டாரு. பாத்தீங்கல்ல? ஆனா உள்ள போக கூடாதுன்னு தடுத்தீங்க. நான் தான் அடம் பிடிச்சேன். என் குரல் கேட்டு அவன் எழுந்துட்டான். ரிஷி எழுந்துப்பான்னு நான் சொன்னேன்ல, அவனும் எழுந்துட்டான். நான் கூப்பிட்டதும் ரிஷி எழுந்துட்டான். He loves me so much. இவங்க இல்ல, உங்களோட வருங்கால மருமக. இவதான் என் மருமகளா வரப்போறா. நான் இப்பவே என் பையனை பார்க்கணும். வா. He is now out of danger. Thank you. Mom. Rishi. நீ எங்க எல்லாரையுமே பயமுறுத்திட்ட. Thank God நீ குணமாயிட்ட. I love you. ப்ளீஸ் இப்படியே இரு. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன் ரிஷி. ப்ளீஸ். லக்ஷ்மி ரிஷி
லக்ஷ்மி லக்ஷ்மி அண்ணி ஆயுஷ், நான் வந்த விஷயம் இங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். லக்ஷ்மி எங்க? அவ இங்க வரல. அவ இங்க வந்திருந்தா அவ என் கூட இருந்தா. ரிஷிக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது. நாங்க இருக்கும்போது அவன் அரை மயக்கத்துல இருந்தான். அவனுக்கு முழுசா கூட நினைவு திரும்பல. அதனால நீ நான் வந்து போன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, பார்த்ததும் சொல்லாத. I'm sorry. I'm really sorry லக்ஷ்மி அண்ணி. நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் மறைச்சிட்டோம். யாருமே ஹானஸ்டா நடந்துக்கல. உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம். கணக்கே இல்ல. ரியலி சாரி லக்ஷ்மி அண்ணி, ரியலி சாரி. ரொம்ப ஹர்ட் பண்ணீங்கல்ல? ஆமா. கேட்க நினைச்சேன், உங்க எல்லார்கிட்டயுமே கேட்க நினைச்சேன். ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணீங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்காக உண்மையை மறைச்சிங்க? ஏன் ரிஷி மலிஷ்காவை பத்தி என்கிட்ட சொல்லல? மார்கேஷ தோஷத்தை பத்தி எதுக்கு என்கிட்ட சொல்லல? ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உறவுகள் இப்படி உருவாகிறது கிடையாது. ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கும் போது எந்த உரிமையும் இல்லாத போது நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை சந்திச்சேன். எந்த உரிமையும் இல்லாத போது நான் சந்திச்சேன். அம்மா, அப்பா, பாட்டி, தேவிகா, அனன்யா எல்லாரையுமே நான் சந்திச்சேன். இவ்வளவு உறவுகள் இருந்தது. ஆனா நான் அவங்கள மனசார ஏத்துக்க மாட்டேன். நான் வெறும் ஒரே ஒரு வாழ்க்கைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கணும். ஒரு கட்டலா வந்திருக்கணும். ஜாதக தோஷத்துக்காகவும் கவசத்துக்காகவும் நான் வந்திருக்க கூடாது. அப்படி நான் இங்க வந்திருந்தா இந்த அன்பு, பாசம் இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன் ஆயுஷ். அதனால நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். இந்த விதியோட விளையாட்டு என்னன்னு பார்த்தா உறவுகள் கிடைச்சது. ஆனா வலியோட கிடைச்சது. வேதனை கொடுத்தது. ஏன்னா எல்லா விதத்திலையும் ஏமாத்தப்பட்டேன். ஏதோ ஒண்ணு. ஆனா நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடுச்சு. எதுவும் நிலையா இருக்காது. அண்ணி, எல்லாருக்கும் தெரியணும் நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்க மனசு எவ்வளவு தூய்மையானதுன்னு தெரியணும். இல்ல அண்ணி, நான் கத்தி சொல்லுவேன். நான் இந்த உலகத்துக்கே சொல்லுவேன். எல்லாரும் ஆயுஷ், நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறல? Of course. நான் உன்னோட அண்ணி தானே. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அப்படின்னா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேளு. நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. என்னோட எல்லா விஷயத்தையும் நீ உன் மனசுல வச்சுக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.